ஒரு விஷயத்தினுடைய கண்ணியத்தை கண்ணியமா பார்த்தாச்சுன்னா அதனுடைய பயன்பாடு தெரியும் என்று சொன்னோமே, அந்த நிலையிலே பார்த்தோம். உலகத்திலே நிலையான ஆதாரமாக அல்லாஹு தஆலா அவனுடைய அத்தாட்சியாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் உலகத்தில். அதே போல முஸ்ஹப் உஸ்மான் இருக்குது, குர்ஆன் ஷரீஃப் உஸ்மான் அல்லாஹு தஆலாவுடைய முஸ்ஹப் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுடைய சாவியை கொடுத்தார்கள் என்று சொன்னேன். கஅபாவுடைய சாவியை கஅபாவுடைய சாவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் என்பதை சொன்னேன். பெருமக்களே, சாதாரணமானது அல்ல. ஏற்கனவே சொல்லிக்கிறான் தெரியல, ஞாபகப்படுத்திக்கணும். சொல்லலையோ? கஅபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியில போறாங்க. மக்காவை விட்டு வெளியில போறாங்க. வெளியில போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஅபாவுடைய சாவி இருந்த பொறுப்பிலே இருந்த உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கிட்ட போய் கேட்டாங்க, சாவியை கொஞ்சம் தாங்க, நான் உள்ள போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வர்றேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமான நிலைப்பாடு உள்ளவர், சாவியை கொடுப்பாரா? தரமாட்டேன், அதை தர முடியாது. பணிந்து கெஞ்சி கேட்டார்கள், சொன்னார் தர முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் ஒரு காலம் வரும், உஸ்மான் ஒரு காலம் வரும், நீங்கள் நிற்கும் இடத்தில் நான் நிற்பேன், நான் நிற்கும் இடத்தில் நீங்கள் நிற்பீர்கள். இன்று கேட்கும் நிலையில் நான் இருக்கிறேன், கொடுக்கும் ஸ்தானத்தில் பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு காலம் வரும், கொடுக்கும் நிலையில் நான் இருப்பேன், கேட்கும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். உஸ்மான் சொன்னார். நம்ம உஸ்மான் இப்னு தல்ஹா இல்லை, இது நம்ம உஸ்மான் இப்னு அஃபான் இல்லை, இது உஸ்மான் இப்னு தல்ஹா. காலம் வந்தது, 10 வருட காலம் மதீனாவுடைய நிலைக்கு பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய வெற்றியாளராய் வருகிறார்கள். வந்தவுடனே மக்காவினுடைய ஆட்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிட்டது என்பதற்கான ஆதாரமாக கஅபாவினுடைய சாவி கொடுக்கப்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை திறந்து கஅபாவுக்கு மேலே இதற்கு பிலால் ஏற சொன்னாங்க. அந்த திறப்பதையும் கூட அதற்கு பிலால் அல்லாஹ் தஆலா வச்சு திறந்தாங்க. இஸ்தஹில் பாபு யா பிலால், பிலாலை நீங்கள் திறங்கன்னாங்க. பிலாலால் அதை தாங்கிட முடியல. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார், அவ்வளவு இழிவாக நடத்தப்பட்ட அந்த சமூகம். அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய முபாரக்கான கரங்களை கொண்டு தாங்கள் திறக்க நாங்கள் காண, அப்படி இருக்கும் பொழுது ஒரு தகுதியும் இல்லாத இந்த பிலாலையா தாங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா? இல்லை, வேணான்னு சொன்னாங்க. இல்லை பிலாலே, அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக இந்த சுடுமணலிலே கிடத்தப்பட்டு தாங்கள் மேனியிலே கற்கள் தூக்கி வைக்கப்பட்டீர்கள். இன்று இந்த கஅபாவின் மேல் என்று சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். நீங்க தான் திறக்கணும்னு சொன்னாங்க. பிலால் அல்லாஹ் திறக்க வச்சாங்க. கஅபாவுடைய சாவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வந்துச்சு. வந்த உடனே, நாயகமே எங்களிடத்தில் தாருங்கள், இந்த கஅபாவுடைய பொறுப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று பல பேர் கேட்கிறார்கள். பல பேர் கேட்கிறார்கள், ஏராளமான நபர்கள் கேட்கிறார்கள். ஹஜ்ரத் சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அந்த கேட்கும் வரிசையிலே நிற்கிறார் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா. யார் கொடுக்க மறுத்தாரோ அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா, முஹம்மதே என்னிடத்தில் கொடுங்கள் என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தின் குன்றான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன்னிக்கும் ஆண்டு கொண்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தனக்கு வேதனை கொடுத்தவர்களுக்கும் உயர்வளிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட சாவியை கொடுத்தாங்க. ஒரு காலம் வரும்னு சொன்னாங்களா இல்லையா? வந்ததா இல்லையா? அதுலயும் கூட சும்மா கொடுக்கல சாவிய. எப்படி கொடுத்தார்கள்? வரலாற்று வருகிறது, ஹாக்கி மிஃப்தாஹக்கயா உஸ்மான் காலிதத்தன் தாலிதத்தன் லா யன்ஸிஹா மின்கும் இல்லா தாலிம். அதற்கு உஸ்மான் அவர்களே, பிடியுங்கள் சாவியை, உங்களிடத்தில் மாத்திரமல்ல கியாமத்து வரை உங்கள் பரம்பரை இடத்தில் தருகிறேன் சொன்னாங்க. சொல்ல முடியுமாங்க இந்த உலகத்தில் யாராவது? அப்படி வாக்கை சொல்பவர்கள் உலகத்தில் உண்டா? கியாமத்து வரை உங்கள் பரம்பரை இடத்தில் தருகிறேன். அதற்குள்ள என்னென்ன சோபனங்கள் எல்லாம் இருக்கிறது. முதலாவது, கியாமத்து வரை உங்கள் பரம்பரை தொடரும். இரண்டாவது, தொடரும் அந்த பரம்பரை ஈமான் உள்ள பரம்பரையாக இருக்கும். மூன்றாவது, அந்த பரம்பரை இடத்தில் சாமி இருக்கும். இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் சொன்னதெல்லாம் நடந்ததா? மனிதன் பெரிய அறிவாளி, கெட்டிக்காரன் தான். பெருமக்களை, மனிதன் ரொம்ப பெரிய கெட்டிக்காரன், அறிவாளி தான். ஆனா மனித அறிவுக்கு பல குறைகள் இருக்குதுங்க. மனிதனுடைய அறிவிற்கு பலவிதமான குறைபாடுகள் இருக்கிறது. மனித அறிவிற்கு பல நோய்கள் இருக்கிறது. அதுல முதல் நோய் என்னன்னா ஆசையின் நோய். அறிவு ஒண்ணு சொல்லும், ஆசை வேற ஒண்ணு சொல்லும். அறிவு ஒண்ணு சொல்லும், இதுவும் சரி, ஆசை வேற ஒண்ணு சொல்லும். ஆனா ஜெயிக்கிறது பெரும்பாலும் ஆசை தான் ஜெயிக்கும். கையில ஒரு சின்ன புண்ணு இருக்குது, சொல்லக்கூடாதுன்னு அறிவு சொல்லுது. அறிவுள்ள டாக்டர் சொல்றாரு, நெஞ்சு அறிவை மிகைத்து விடுகிறது ஆசை, சொரிஞ்சது. மனிதனுடைய அறிவை மிகைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, மனிதனுடைய அறிவிற்குண்டான குறைபாடுகளிலே, நோய்களிலே ஒன்று ஆசை.
அதே மாதிரி மனிதனுக்குண்டான அறிவு குறைபாடுகளில் அந்த அறிவுக்குள்ள குறைபாடுகள் ஒண்ணு என்னன்னு சொன்னா ஏற்றத்தாழ்வு. எல்லாருடைய அறிவும் ஒரே அறிவு இல்லை, ஏற்றத்தாழ்வு நோய் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வு என்ற நோய் இருக்கிறது. எல்லாருடைய அறிவு ஒண்ணு சொல்றாரு, இவருடைய அறிவு ஒண்ணு சொன்னா இன்னொருடைய அறிவு வேற ஒண்ணு சொல்லும். எல்லாருடைய அறிவு ஒரே அறிவு அல்ல, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அறிவில். அதே மாதிரி இந்த அறிவிற்குண்டான குறைபாடுகளில் ஒன்று என்னன்னு சொன்னா நாளை என்ன நடக்கும் என்பதை தீர்மானமாக சொல்ல தெரியாத அறிவு. அப்படி சொல்ல தெரிந்தவர்கள் உலகத்தில் பிறக்கவில்லை. நாளைக்கு என்ன நடக்கும் தீர்மானமா சொல்ல தெரியுமா? ஒரு யூகமா சொல்ல தெரியும். தனதோட இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறதுனால ஒரு யூகமா சொல்ல முடியும், ஒரு கற்பனையாக சொல்ல முடியும். தீர்மானமாக சொல்ல முடியுமா? இப்படித்தான் என்று அறுதியிட்டு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல பிறந்தவர்கள் உலகத்தில் இல்லை பெருமக்களே. இந்தியாவில் நடந்த ஒரு அரசியல் ரீதியான செய்தி. 1964 வருடம் மே மாதம் 22ஆம் தேதி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்திலே 300 நிருபர்கள் சேர்ந்து கொண்டு பலவிதமான கேள்விகளை கேட்கிறார்கள். நாட்டினுடைய பொருளாதாரத்தை குறித்து கேட்கிறார்கள், வெளியுறவு கொள்கை கேட்கிறார்கள், பல காரியங்களை கேட்கிறார்கள். அப்படி பல கேள்விகள் கேட்ட நேரத்தில் அவங்க ஒரு கேள்வியை கடைசியா கேட்டாங்க, பண்டிட்ஜி அவர்களே, உங்களுக்கு பின்னாலே இந்த நாட்டை ஆளுவதற்கான அந்த ஆளுமையும் திறமையும் யாருக்கு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? நீங்க சிறப்பா செய்றீங்க, உங்களுக்கு பின்னால் இந்த நாட்டை ஆளுவதற்கான திறமை யாருக்கு இருக்கிறது? அப்படி உண்டான ஒரு வழிகாட்டுதலை, ஒரு சாடையை நீங்க சொல்லுங்களேங்கிற மாதிரி சொன்னாங்க. இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டீங்களா? அதெல்லாம் நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தேவையில்லைன்னா ஜவஹர்லால் நேரு இந்த கேள்விக்கு பதில் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நீண்ட நெடிய காலம் இந்த இந்தியாவை ஆளுவதற்கு நான் விரும்புகிறேன். அப்புறம் எதுக்கு வேற ஆளு? அது தேவையில்லை, வேற ஆள் காட்ட வேண்டியதில்லை. என்ன நீண்ட நெடிய நாட்கள் ஆளுவதற்கு நான் விரும்புகிறேன். சொன்னது 64 மே 22, 23, 24, 25, 26, 27ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு டெல்லியினுடைய சாஸ்திரி பவனிலே அவருடைய உடல் மையத்தாக வைக்கப்பட்டிருந்தது என்பது வரலாறு பெருமக்களே. என்ன தெரியும் நமக்கு நாளை என்ன நடக்கும் என்பதை தீர்மானமாக சொல்ல பிறந்தவர்கள் உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? அப்படி சொல்ல பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சங்கைக்குரிய நபிமார்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவினால் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சாவி கொடுத்து விட்டு சொன்னார்கள், உஸ்மான், கியாமத் வரை உங்களுடைய பரம்பரையிடத்தில் இந்த சாவியை தருகிறேன். லா யன்ஸிஹா மின்கும் இல்லா ஸாலிமுன், யாராவது உங்கள் குடும்பத்தாரிடத்திலிருந்து அந்த சாவியை பிடுங்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் அநியாயக்காரன் என்று சொன்னார். அந்த பட்டத்தை சுமப்பதற்கு உலகத்தில் யாரும் விரும்பவில்லை, யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாலிமன் அநியாயக்காரன் சொல்லிட்டாங்களே. இன்று வரை பெருமக்களை, இன்று வரை இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை நமக்கு நம்பிக்கை இருக்குது. சொன்னவங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய வாக்கு பெருமக்களே. அதனால கியாமத் வரை அந்த சாவி உங்களுடைய பரம்பரை இடத்தில் தான் இருக்கும் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா அவனுடைய வேதம் குர்ஆன் ஷரீஃப் என்பதற்கும் அல்லாஹு தஆலா ஒருவன் தான் இறைவனாக இருப்பவன் என்பதற்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய தூதர் என்பதற்கும் ஏராளமான ஆதாரம். குர்ஆன் ஷரீஃப் அது மிகப்பெரிய அற்புதம்.